நடிகர் விஜய் இன்னைக்கு வந்து கட்சி கொடி அறிமுகப்படுத்திருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? திமுக பொதுச் செயலாளர் பறக்கும்போது பார்ப்பேன். அமைச்சரவையில் இன்னைக்கு மாற்றம் ஏற்பட போகுது. துணை முதல்வராக வந்து உதயநிதி அறிவிக்க போறதாகவும், நம்ம வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து புதிய மந்திரி பதவி கொடுக்க போறதாகவும் ஒரு தகவலாம் பரவிட்டு இருக்குது. அது நீங்க பொதுச் செயலாளர் எனக்கு ஒன்றும் அப்படி ஒரு செய்திகள் எனக்கு தெரியல, என்கிட்ட வரல. அதான் வரலன்னு சொல்லிட்டாரு முதலமைச்சர். சீனியர் என்ற முறையில துணை முதல்வர் உங்களுக்கு தான் குழுவினர் எதிர்பார்ப்பாங்க கட்சியினர். குறிப்பா நம்ம வேலூர் நம்ம தொகுதியில் இருக்காங்க. அது எப்படி சார் பாருங்க? எதிர்பார்க்கறது எல்லாமே கொடுத்துருக்க முடியுமா? எதிர்பார்க்காததும் கொடுக்க முடியும். மோஸ்ட் சீனியர் பொலிட்டீஷியன் நீங்க. இன்னைக்கு இருக்குது கலைஞருக்கு அப்புறம் நீங்க தான் இருப்பாங்க கட்சி. இதெல்லாம் முதலமைச்சர் தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டு நிர்வாகத்துக்கு தேவையான நேரத்தில் எதையும் செய்வார். அதில் போய் நம்ம தலையிடக்கூடாது. முதலமைச்சருடைய வில்லன் பேசுகிறார். கலைஞரோட நூல்கள் நாட்டுரிமை ஆக்கப்படும் சொல்லிட்டு இப்போ முதல்வர் அறிவிச்சிருக்காரு. அது எந்த வகையில் பொருத்தமா இருக்கும்? எந்த வகையில் பயனுள்ளதாக? பயனுள்ளதான, அதாவது இப்போ நிறைய பேர் புக்குகள்லாம் அதிக விலை போட்டு வைப்பாங்க. சீப்பாச்சின்னா எல்லோரும் வாங்கி எல்லா பிரச்சாரம் பண்ணுவான். இப்போ ஒரு பூம்புகார் பிக்சர்ஸ் அவன் மட்டும் கலைஞருடைய நூல்களை போட்டுக்கிட்டு இருப்பான். அவங்ககிட்ட மொக்கு வாங்கினா அவன் தான் திருப்பி போட்டுருவான். நாட்டுடைமை போட்டால் யார் வேணா போடலாம், எந்த பிறகு வேணா போடலாம். அதில் சீப்பாகிடும் விலை. விலைகள்னா எப்படி கொடுப்பாங்க? யார் போட்டு சும்மா போட்டு கொடுப்பான்? சர்க்கார் ஒன்றும் அவனை போடலாமே தவிர அது அந்த பிரச்சனை போட்டாலும் சரியா வரும். அதிகமாக பரவும், அவ்வளவுதான். பாசு அவர் கலைஞருடைய கவிதைகள் 50 ரூபான்றான். அது இல்லைன்னு வாங்கும்போது அவன் 5 ரூபாய்க்கு வாங்கினான்னா அதனால படிப்பு அல்ல மாற்றம். இதில் போய் என்ன பெரிய மாற்றம்? தொடர்ந்து வேலூர் பாலாற்றில் குப்பை கழிவுகள் கொட்டப்படுது சார். அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சர்வாச்சாரியில் நம்ம பிரிட்ஜிலேருந்து பார்த்தாலே தெரியும். அதாவது இந்த ஊரில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்களிலும் ஒரு பழக்கம் இருக்கு. குப்பைகளை கொட்டுவதற்கென்று ஒரு தனி இடத்தை தேர்ந்தெடுக்கலை. அதில் அதே மாதிரி தான் இங்கே வேலூர் மாநகராட்சி. வேலூர் மாநகராட்சி அவங்க எங்கே குப்பை எடுத்து போனாலும் அந்தங்க தடுக்கிறாங்க. இப்போ எந்த குச்சியை கொட்ட வந்தாங்க, நான் ரகலை பண்ணிட்டேன். அதே மாதிரி நந்தகுமார் ரோடு பண்ணாங்க, அங்கே கொட்டுவாங்க. இவங்க எங்கே கொட்டுறதுன்னு தெரியல. ஊருக்கு அழைச்ச பிள்ளைகள் பண்ணாங்க, ஆற்றுல போடுறாங்க, ஆற்றுல கொட்டுறாங்க, ஏரியில் கொட்டுறாங்க. கூத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொட்டியிருக்காங்க. ஆக நீர்நிலைகளை காப்பாற்றணும்னு ஒரு பக்கம் கோஷம் எழுப்புது, சீர்படுத்தணும்னு கோஷம் எழுது. அதே நீர்நிலைகளை கெடுக்கணும். நமக்கு ஏற்கனவே தண்ணீர், பாலாத்து தண்ணீர், தோல் சாப்ப தண்ணியால் கெட்டு போச்சுன்னு ஒரு பெரிய பிரளயம் உண்டு. இந்த 10ஆம் வரைக்கும் இதை வேற கொட்டி வச்சுருக்காங்க. அதுதான் நிவர்த்தி பண்ணணும். இல்லை ரொம்ப கெட்டிகாத்திரமாக வேலூர் என்ன பண்ணுறாங்க, இந்த வேலூர் தண்ணி வச்சு இப்போ நேராக போய் இப்படி தானே ஓரம் போகணும். காங்கேயனூருக்கு போகுது. ஏன் அப்படி போகுது? காங்கேயனூர் தெரியல. பாலாத்துலேருந்து கலக்குது வேலூர் ட்ரைனேஜ் தண்ணி, அப்படி தானே ஓரம் போகணும். அது பக்கத்து எப்படி அங்கே போய் காங்கேயனூருக்கு அது என்னன்னு பார்க்கணும். எங்கே யார் அது? அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறது தப்பு. அது நடிகர் விஜய் இன்னைக்கு வந்து கட்சி கொடி அறிமுகப்படுத்திருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? திமுக பொதுச் செயலாளர் பறக்கும்போது பார்ப்பேன்.